ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? மினிமலிஸ்ட் இந்த வேர்டு வந்துட்டு நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவே எவ்வளோ யூஸ் ஆகுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த மினிமலிஸ்ட்டுன்ற வேர்டை வந்துட்டு நம்ம எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிளாத்திங் செக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும். பிகாஸ் எல்லாருமே ரேண்டமாக கிளாத்ஸ் வந்துட்டு அதிகமாக வாங்குவோம், கரெக்டுங்களா? இப்போ இயர்லி ஒரு 4-5 கிளாத்ஸ் வாங்குறத தவிர்த்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் அடிஷ்னலாக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாங்குகிறோம். டெய்லி யூஸ்க்கு வாங்குகிறோம், ஆஃபீஸ் வியருக்கு வாங்குகிறோம். இந்த மாதிரி நிறையா கிளாத்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம மினிமலிஸ்ட்டுன்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ரோ, என்னோடய வார்ட்ரோப்பில் மொத்தம் 5 ரோ இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரோ டாப்பில் இருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடது. செகண்ட் 3 ரோஸ் வந்து என்னோடது. அதில் 2 ரோவில் வந்துட்டு கிளாத்திங் செக்ஷனும், லாஸ்ட் ரோவில் என்னோடய அசசரிஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 3rd ரோவும் 4th ரோவும் என்னோட ரோ. இவ்வளோ மெஸ்ஸியான கிளாத்ஸில் நிறைய கிளாத் வந்துட்டு டெய்லி வியருக்கும் ஆஃபீஸ் வியருக்கும் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நைட்டிஸ் அண்ட் நைட் வியர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மெஸ்ஸி கிளாத்ஸை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், எந்த அளவுக்கு நமக்கு கிளாத்ஸ் தேவையில்லையோ அந்த கிளாத்தை நம்ம தூக்கி வெளியே அவுட் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம இன்றைக்கி வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதை ஒதுங்க வைக்கிறதுக்கே ஒரு 1 டே ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம இந்த மினிமலிஸ்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வேர்டை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த லாங் வீடியோவில் நான் உங்கள் கூட என்னோடய பர்சனல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடதை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாக இருக்க எல்லா கிளாத்ஸையுமே எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபுல்லாமே எடுத்து கீழே போட்டுட்ருக்கேன். என்னோட இந்த யூடியூப் ஜேர்னியில் ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த இந்த மைக் தான். இது வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் அந்த மைக் வச்சு தான் யூஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. 1200க்கு ஒர்த் ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். சூப்பராகவும் இருந்தது. ஸோ ஒன்ஸ் எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது ஒரு ட்ரைபாட், நல்லா வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசி பழகிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மைக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை மைக்கு ஸ்டார்டிங்கே எங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வார்ட்ரோப் மினிமலிஸ்ட் பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு என்னோடய 4th ரோவில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே நைட் ட்ரெஸ்ஸு, நைட் ஷூட்ஸ் ஃபுல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த 3 டீஷர்ட்ஸ் பிளாக், பிங்க் அண்ட் எல்லோ, இது 3மே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 3மே எவ்வளோ ப்ரைஸுன்றதை நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பயோவில் போய் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? இந்த 3 செட்டு ப்ளஸ் இதுக்கு 3 பிளாசோ பேண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நைட்டி போட வேண்டாம், ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் நைட் ஷூட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்டபுள் நைட்டிக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். ஸோ இந்த 3 செட்டும் அந்த ப்ளூ கலர் நைட்டி மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பாட்டம் இயர் 2மே நான் யூஸ் பண்ணலை இப்போதைக்கு. பிகாஸ் அது ரொம்ப XXL சைஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லை. இப்போ இல்லாட்டியும் இதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கேன். ஏன் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கேன் அப்படின்னா வார்ட்ரோப்பை வந்துட்டு ஒரே ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் எனக்கு போதும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு போதும். ஸோ டக்குன்னு நம்ம குயிக்காக கிளம்பி வெளியே போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இதை வந்துட்டு லாக் பண்ணி க்ளோஸ்டே வச்சுட்டு ரைட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டா ஓகே. கிளாத்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நம்ம டெய்லி கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ நமக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஃபுல்லாமே நான் நைட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பேக் சைடு வந்துட்டு என்னோடய நைட் ஷூட்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாமே மீஷோவில் வாங்குறது. ப்ளஸ் அது வந்துட்டு எப்படியான கிளாத்ஸ்னால் காட்டன் கிடையாது, ஒரு மாதிரி ரேயான் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத். பட் நான் முன்னாடி வைக்கிறது எல்லாமே இப்போ நான் சம்மருக்கு யூஸ் பண்ணுறது காட்டனில் வந்துட்டு நைட் பேண்ட்டு ப்ளஸ் டாப் அந்த மாதிரி எடுத்துருந்தேன். நியர்பை ஷாப் போய் எடுத்துருந்தேன். ஷாப்போட நேம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்துருந்தேன். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே சம்மருக்கு போடுறதுக்காக நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த நைட்டி ப்ளஸ் இந்த நைட் ஷூட் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன்.
காமிச்சிருப்பேன். அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் அது நமக்கு வந்துட்டு இப்போ தேவையில்லை. ரெகுலர் வியருக்கு தேவையான சுடிஸை வந்து நான் அந்த 3rd ரோவில் மேலே எம்டியாக இருக்கு இல்லையா, அதில் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி நான் வைக்கிறேன் அப்படின்றதையும் எந்த மாதிரி செட் நான் அதில் வச்சுருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டன் செட் எல்லாமே நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. பேக் சைடு வந்துட்டு அந்த ரயான் கிளாத் நைட் ஷூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ரைட் சைட் கார்னரில் வந்து ஃபுல்லாகவே நைட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபீல் கொடுக்குறது எதுனா நைட்டிஸ் மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுறதுக்கு, நமக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து வியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோரை வந்துட்டு டிஃபால்ட்டாக நாங்கள் க்ளோஸில் தான் வச்சுருக்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட்ஸை மட்டும் நம்ம டோரை ஓப்பன் பண்ணி அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கு மேலே உள்ள ரோஸில் என்ன மாதிரி சுடிஸு ப்ளஸ் பேண்ட் அண்ட் ஷார்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணி டெய்லி அதை ஆக்சஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த செகண்ட் ரோ நம்ம பார்க்க போகிறது, நான் என்னோடய ரோவில் வந்துட்டு இது செகண்ட் ரோ. அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேப்பர் ஷீட், காட்டன் ஷீட் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே என்னோடய கிளாத்ஸை வந்துட்டு நான் எப்பயும் போல் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3 செட் ஆஃப் குர்த்திஸ் வந்துட்டு நான் வித் பேண்ட் அண்ட் சல்வாரோட நான் மடித்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைடு நான் யூஸ் பண்ணுற 2 டவல், இது எனக்குன்னு டிஃபால்ட்டாக நான் வச்சுருக்கிறது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டவல், நார்மல் வாஷ் குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு டவல். ஸோ 2 டவல், 2 கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். இது என்னோட ஒன் செட் ஆஃப் குர்த்தி, டாப், பாட்டம் அண்ட் சல்வார் 3மே வந்துடும். எப்பயுமே நம்ம பேண்ட் தனியாக ஷால் தனியாக மடித்து வைக்கிறதுக்கு பதிலாக செட் கலெக்ஷனாக நம்ம வச்சிடணும். இப்போ வந்துட்டு அந்த சல்வார் செட் வந்து ஃபுல்லாகவே 3 பீஸ் செட்டுன்றதுனால நான் சேர்ந்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே வைக்கிற ஒரு 4 டாப்ஸ் வந்துட்டு தனியாகவே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, டாப் மட்டும். ஸோ ஒரு 5 கிளாத் செட்ஸ் நான் வந்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரேண்டமாக நான் சூஸ் பண்ணுறது என்னென்னா, லைட் பேபி பிங்க் கலர் இருக்கும் இல்லையா, அந்த பேண்ட் அண்ட் ஷாலை வந்துட்டு நான் அதுக்கு பக்கத்துலேயே நான் மடித்து வச்சுருக்கேன். பிகாஸ் மொத்தமாக டோட்டலாக 5 இருக்குது. அதில் ஒரு செட் வந்து 3 பீஸ் செட்டுன்றதுனால நமக்கு பேண்ட் அண்ட் ஷால் தேவையில்லை. பட் அந்த 4 டாப்ஸுக்குமே இந்த பேபி பிங்க் அண்ட் ஷால் வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நியர்பை நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷாப் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஏதாவது மளிகை சாமான் வாங்குறதுக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம்னா ரேண்டமாக நம்ம இதை போட்டாலே போதும். நியர்பை போகிறதுக்கு நமக்கு இந்த கிளாத் செட்ஸே ஓகே தான். இதை தாண்டி நம்ம போட்டு போகணுன்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வேர் பண்ணிட்டு போகிறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ்மேட்ச் பண்ணி போடுறதுக்கு கற்றுக்கங்க. யாரும் எதுவும் நினச்சிடுவாங்களோ, இல்லை ரேண்டமாக நம்ம போட்ட கிளாத்ஸே போடுறோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிடுவாங்களோ, அதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே இருக்கவே தேவையில்லை. நமக்கு தேவை நம்மளோட கம்ஃபர்டபுள். செகண்ட் ஒன், நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நார்மலாக வெளியே போயிட்டு நம்மளால் வர முடியுதா, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ வந்துட்டு நைட் ஷூட்ஸு, நைட் வியர்ஸு ப்ளஸ் இந்த 4 டாப்ஸு இது எல்லாத்தையுமே நான் மிஸ்மேட்ச் பண்ணி தான் வெளியே எங்கேயாவது போட்டு போகிறோம்னா நான் போட்டு போவேன். மொத்தமாக நான் என்னோட அந்த 2 செல்ஃபில் முதல்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேலே உள்ள என்னோடய ஹஸ்பண்டோட செல்ஃபை நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. பிகாஸ் அவங்களுக்குமே இந்த மினிமலிஸ்ட் அப்ளை பண்ணணும், அவங்க ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ எது என்னோட கல்யாணத்துக்கு கொண்டு வந்த பீரோவில் வைக்கணும், என்னோட பீரோவில் வைக்கணும், வெளியே உள்ள செல்ஃபில் நம்ம எது வைக்கணும் அப்படின்றத கேட்கணுன்றதுக்காக அவங்க ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோட 2 ரோவில் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிற திங்ஸ். நீங்களும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃபுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு டாஸ்கே நம்ம கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸை வந்துட்டு மினிமலிசமாக கொண்டு வரது தான். நான் மேக்ஸிமம் என்ன போடுறேன் அப்படின்னா, லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக 20 ருபீஸ்க்கு இருக்கும்ல, ஸ்ட்ராபெரி லிப் பாம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், இது எல்லாமே நான் ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்டுக்காக சொல்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேனே. அதுவுமே நான் எப்போயாவது வெளியே போகிறேன்னா தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருந்தால் ஒன்லி ஃபேஸ் வாஷ், கூலிங் ஃபேஸ் வாஷ், கூலான ஒரு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு போட்டு வச்சுப்பேன். நான் வந்து பவுடர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோடய இந்த செல்ஃபில் நான் 2 ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். இந்த கேரி பேக்கில் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த திருவிழா டைமில்
₹20 எந்த பொருள் எடுத்தாலும் ₹20க்கு வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே நான் ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப்பு, அதுக்கப்புறம் பவுடரே யூஸ் பண்ணாத எனக்கு ஸ்பாஞ்சு, ஐலைனர், மஸ்காரா, ஃபோன் பேகு, குஷி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸு நம்ம ஐப்ரோஸ் எல்லாமே சேவிங் பண்ணுறது, லப்பர் பேண்ட்ஸு, இது எல்லாமே தான் நான் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் வந்துட்டு ₹20 அந்த மாதிரி நான் அஃபோர்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ரீசன் ஐலைனர், மஸ்காரா இது எல்லாமே நல்ல அமௌண்ட் போட்டு வாங்கினோன்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் நான் அதை யூஸ் பண்ணாததுனால வாங்குறதில்ல. இது மட்டும் அவசரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டேன். வெறும் இருக்கிற ஸ்மால் டப்பா, எம்டி டப்பா எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் இப்போ லாஸ்ட்டாக அந்த காமிச்ச ஃபோன் வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 2021 என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்னிங்கில் வந்து வாங்கினேன் ஃபோன் அது. ஸோ அது டெட் ஆகிடுச்சு. இருந்தாலும் தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருக்கேன். என்னோடய இந்த குட்டி வார்ட்ரோப்பில் எப்போயுமே என் கையில் ₹1 ₹2 இருந்தாலும் அதை சேவ் பண்ணுறதுக்காக அதை ஒரு குட்டி பாக்ஸாக நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். பிகாஸ் என்கிட்ட ₹10 சேவ் ஆனாலும் நான் தூக்கி அதில் போட்டுருவேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம குட்டியாக நம்ம சேவ் பண்ணுறோமோ நமக்கு நாளைக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஷீட் ஃபுல்லாமே போட்டுட்டு இந்த மெஸ்ஸி இடத்த வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னோடய ஹேண்ட்பேக்ஸ்லாம் நான் வைக்க போகிறேன். பிகாஸ் ஹேண்ட்பேக்ஸ் வந்துட்டு எப்போயாவது நான் வெளியே போகிறேன்றது நான் அப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஃபோன் வச்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த 2 ஹேண்ட்பேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பேங்கிள்ஸ் தான். நான் வந்து இப்போ இந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதும் அந்த ₹20 வாங்கின லிப் பாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேங்கிள் செட் ஆஃப் பாக்ஸையும் கீழே வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு பேங்கிள் செட்டு தான் இருக்குது. அதையும் வச்சுட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராசஸ் ஃபுல்லாமே முடிச்சிட்டேன். என்னோடய ரைட் ஹேண்ட்ஸில் வந்து என்ன வைக்கிறேன்னா, என்னோடய அந்த குட்டி சேவிங் பாக்ஸை வச்சுருக்கேன். 2 பர்ஃப்யூம்ஸு, என்னோடய ஹஸ்பண்டோட கண்ணாடி, அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது போகிறோன்னா அந்த கண்ணாடி, அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஷாம்லா. இது வந்து ஒரு ஹெர்பல் ஷாம்பு. உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால்லாம் இருக்குன்னா இந்த ஷாம்பு வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே இது யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மினிமலிஸ்ட் லாங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ கைஸ். பாய்.